தெரிவித்துக் கொள்கிறேன். என் வணக்கத்துக்குரிய ஐயா நெடுமாறன் ஐயா அவர்களுக்கும், என்றைக்கும் என் வணக்கத்துக்குரிய கவிஞர் காசியார் அவர்களுக்கும், வணிகர் பேரவைகளின் தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்களுக்கும், இயக்குனர் வி.சி. குகநாதன் அவர்களுக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்ந்த பார்வையாளர்களாக இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்பது குறித்து, விழா என்று சொல்வதை விட இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் குறிப்பிட்டதை போல நிகழ்வில் பங்கேற்பதற்கு ஒரு வகையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தவிப்பு, அழுகுரல் என்கிற 2 குறும்படங்கள் இங்கே திரையிடப்பட்டது. செந்தனலும் சிறு தூரலும் என்கிற கவிதை நூல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. விழா அல்ல, நிகழ்வு, நெஞ்சை கனமாக செய்கிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு தவிப்பு படத்தை எடுத்திருக்கிற நண்பர் வி.மு. கோவிந்தன் அவர்களை நான் நீண்ட காலமாக நன்கு அறிவேன். அவருக்குள் இப்படி ஒரு ஆற்றல் இவ்வளவு நாளாக கலந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை இப்போதுதான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். அந்த வகையில் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நான் பார்த்த வரைக்கும் வைத்த செய்தி, மனுஷனுக்கு மனுஷன் உதவணும்னா அவன் மனுஷனே இல்லை என்பதுதான். அந்த ஒரு வரியிலேயே அந்த படத்தின் மொத்த செய்தியும் வந்துவிட்டது. மனுஷனுக்கு மனுஷன் உதவலைன்னா அவன் மனுஷனே இல்லை என்று ஒரு மீனவனுக்கு தெரிகிற நியாயம் நமது அரசாங்கங்களுக்கு, அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. அதுதான் இங்கே சோகம். ஒரு மீனவனுக்கு தெரிகிறது. எல்லோருமே மிக இயல்பாக அந்த படத்தில் நேரடியாகவே அந்த காட்சியை பார்க்கிற போது, அந்த படகு கடல் நீரிலே போகிற போது உண்மையிலேயே நாம் ஏதோ அதில் பயணப்படுகிற போன்ற ஒரு பய உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. எதிரே இருக்கின்ற அந்த 3 கப்பல் வருவதை காட்டுகிற போது நமது நெஞ்சு கூடுதலாக பதைபதைக்கிறது. ஒரு திரைப்படத்தில் அந்த காட்சியை பார்க்கிற நமக்கே இப்படி இருக்கிறது என்றால், உண்மையிலேயே படகிலே வரும்போது நிஜத்திலேயே அந்த காட்சியை பார்த்து நடுங்குகிற அந்த துயரம் நிறைந்த மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த படத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். மிக சரியானது ஒரு காலகட்டத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த காலகட்டத்தின் தேவையாக இருக்கிறது. நமது பெரும்பான்மையான காட்சி ஊடகங்களும், நமது பெரும்பான்மையான அச்சு ஊடகங்களும், வானொலி போன்ற நமது பெரும்பான்மையான ஒளி ஊடகங்களும் நமக்கு குறிப்பாக தமிழின விடுதலைக்கோ தமிழீழ விடுதலைக்கோ சாதகமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே சென்று அந்த ஊடகங்கள் இதற்கு எதிர்மறையாகவே செயல்படுகிறது. அந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் இப்படி ஒரு படத்தின் 2 படத்தின் வாயிலாக களத்தில் இருக்கிறார். அதே போல அழுகுரல் படம், பாரதியார் எடுத்திருக்கிற அந்த படம் எந்த முகத்தையுமே காட்டாமல் ஒரு பிரச்சனையை மிக அழுத்தமாக முன்வைக்கிறது. மிக அருமையான ஒரு உத்தி. நான் திரைப்பட இயக்குனர் இல்லை, நான் உங்களை போன்ற சராசரியாக ஒரு சுவைஞன். ஆனால் யாருடைய முகத்தையும் காட்டாமல், எந்த வசனங்களையும் பேசாமல் ஒரு பிரச்சனையை அந்த படம், அந்த சின்ன படம் மிக அழகாக முன்வைக்கிறது. இது போன்ற இளைஞர்கள் காட்சி ஊடகத்திரையில் பெருக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இவர்கள் அதற்கு சிறந்ததொரு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். யாருக்குமே பிரயோஜனப்படாத, யாருக்குமே பயன்படாத ஒரு கதையை எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கிலே விடுதி அறைக்கு வாடகை கொடுத்து, அந்த விடுதி அறையிலே இரவு பகலாக உட்கார்ந்து கொண்டு டிஸ்கஷன் என்ற பெயரிலே பேசி, அந்த டிஸ்கஷன் முடிந்த பிறகு அந்த படத்தை எடுத்து சமூகத்தை பின்னுக்கு இழுக்கிற போக்குதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, இப்படியெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஒளிப்பதிவு கருவியோடு, ஒரு இசையோடு ஒரு கனமான பிரச்சனையை முன்வைக்கிற தெளிவு, துணிவு, இன்னும் சொல்ல போனால் அறிவு இந்த தமிழ் படைப்பாளிகள் பலருக்கு இல்லை. இது வேதனைக்குரிய உண்மை. இப்படி யார் சொல்ல துடிக்கிறார்கள்? இப்படிப்பட்ட படங்கள் மக்களை சென்று அடைவதற்கு இந்த ஊடகங்களும் சமூக இயக்கங்களும் தமிழ் அமைப்புகளும் எப்படிப்பட்ட பங்கினை ஆற்ற வேண்டும்? அப்படி பங்காற்றுகிறதா? ஒரு பாடாவதி திரைப்படம் இந்த நாட்டின் கடைசி மக்கள் வரை போய் சேருகிறது. ஒரு பாடாவதி பாடல் இந்த எல்லை தாண்டியும் பலமுறை ஒலிக்கிறது. மிகவும் மட்டமான, ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல பொழுதுபோக்கு என்கிற போர்வையால் வேறு பிரச்சனையே இல்லை என்று காட்ட முனைகிறார்கள்.
300 கோடி செலவில் ஒரு படம் எடுத்தால் அதுதான் செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தி இது போன்ற அவலங்களையும் அழுகையையும் வலியையும் மிகப்பெரிய போர்வை போட்டு மூடிவிடுகிறது. ஒரு படம் 300 நாள் ஓடிவிட்டால் அல்லது 3000 நாள் ஓடிவிட்டால் அது பெரிய செய்தியாகிறது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாம் அதில் பங்கேற்கிறார்கள். அது பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே முதல் செய்தியாகிறது. யாருக்குமே பயன்படாத அந்த செய்தி இது போன்ற செய்திகளை போட்டு ஒரு புதைகுழிலே புதைத்து விடுகிறது. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு படத்தை, ஒரு பாடலை, மட்டமான ஒரு பாடலை எழுதிவிட்டால் யாரும் வருத்தப்படக்கூடாது, அந்த பாடலை இசை வெளியிட்டு விடா என்று வைக்கிறார்கள். அன்றைக்கே அந்த குறுந்தகடு லட்சக்கணக்கிலே விற்பனையாகி விடுகிறது. அங்கிருந்து தப்பித்து நாம் வீட்டுக்கு போனால் இன்ப கானம், இனிய கானம் என்று எல்லா தொலைக்காட்சி அலைவரிசையில் அந்த பாடல்களை போட்டு தொலைக்கிறார்கள். அங்கிருந்து தப்பித்து திரையரங்கிற்கு போனால் திரையரங்கிலும் அந்த பாடல் ஒளிபரப்பாகிறது. அங்கிருந்து தப்பித்து பேருந்தில் ஏறினால் பேருந்தில் உள்ள ஒளிநாடாவில் அந்த பாடல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து தப்பித்து ஒரு திருமணத்துக்கு போனால் அந்த திருமணத்திலே மெல்லிசை விழா என்ற கச்சேரி என்ற பேர் அந்த பாடல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து தப்பித்து ஒரு மகிழ்ந்திலே எதிர் பயணம் செய்தாலும் அந்த பாடல் வருகிறது. தேநீர் கடையிலே தேநீர் சாப்பிட போனால் மீண்டும் அந்த பாடல் நம்மை துரத்துகிறது. இதிலெல்லாம் விடுபட்டு நமது பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்க அந்த ஆண்டு விழாவில் அந்த பாடலுக்கு நமது பிள்ளைகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மட்டமான, யாருக்கும் பயன்படாத ஒரு பாடல் இவ்வளவு தூரம் போய் சேர்கிறது. இன்றைய நிலையில் ஒரு சாதாரண பாடலை ஒரு மனிதன் அவன் வாழ்நாளில் என்னுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 75,000 முறை கேட்கிறான் ஒரு பாடலை. அவன் திருக்குறளை கேட்கவில்லை, நாலடியாரை கேட்கவில்லை, புறநானூறு படிக்கவில்லை, அகநூறில்லை, ஒரு சாதாரண பாடலை கேட்கிறான். திரைப்படம்தான் இந்த சமூகத்தை வழிநடத்துகிறது, திரைப்பட கொட்டகைதான் முதலமைச்சர்களை தருகிறது என்கிற நிலை இங்கே வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் திரைப்பட ரசிகர்கள் இன்றைக்கு கட்ட வீட்டுக்கெல்லாம் பீர் ஊற்றுகிறார்கள், பால் ஊற்றுகிறார்கள், முதல்வரை தேடுகிறார்கள். திரையரங்கிற்கு போவது திரையரங்கிலே படம் பார்ப்பதற்கு அல்ல, ஒரு நல்ல முதல்வர் கிடைக்க மாட்டாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான். ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு முதல்வர் தேவைப்படுகிறார் நமக்கு. அதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நிலையிலும் திரைப்படங்கள் தான் வழிகாட்டுகிறது என்கிற தோற்றம் கட்டமைக்கப்பட்ட பிறகு திரைப்படங்கள் தான் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்கிற அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்ட பிறகு அந்த திரைப்பட பொறுப்பிலே இருக்கிறவர்கள், இந்த அப்பாவி மக்கள் நமக்கு மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொடுத்து படம் பார்க்கிறார்களே என்கிற குறைந்தபட்ச மனசாட்சியோடு செயல்படுகிறார்களா என்றால் அது இல்லை. குறைந்தபட்ச மனசாட்சியோடு அவர்கள் செயல்படவில்லை. முழமுழனு எம்மா முழமுழனு தில்லையாடி வள்ளியம்மா, தில்லிருந்தா நில்லடியம்மா, தில்லாலங்கடி பாடுவோமா, திருட்டுத்தனம் பண்ணுவோமா என்று தேசிய விருது பெற்ற ஒரு கவிஞர் பாடல் எழுதுகிறார். தில்லையாடி வள்ளியம்மை 16 வயதிலே தென்னாப்பிரிக்கா சிறையில் அடைபட்டவள். இந்திய விடுதலைக்கு மகாத்மா காந்திக்கே உறுதுணையாக இருந்து அந்த விடுதலை சிந்தனையை காந்திஜிக்கே தோற்றுவித்தவர். 17 வயதிலே சிறையிலே நோய்வாய்ப்பட்டவள். இந்த நாட்டிலே எனக்கு உயிர் மட்டும் இருக்கும் என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் சாக தயாராக இருக்கிறேன் என்று காந்தி அடிகளிடம் சொன்னவள். இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்த போது தில்லையாடி வள்ளியம்மன் வீடு எங்கே இருக்கு என்று கேட்டு தில்லையாடிக்கு சென்று அந்த வீட்டு வாசலிலே உட்கார்ந்தார். அங்கே இன்றைக்கும் ஒரு நினைவு தூண்டிருக்கிறது. இந்திய விடுதலையின் சின்னம் அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு தமிழ் பெண், தில்லையாடி வள்ளியம்மா, தில்லிருந்தா நில்லடியம்மா என்று பாடல் எழுதுகிறார். இந்த வெட்கக்கேட்டை நீங்கள் எங்கே சென்று சொல்லுவீர்கள்? இது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய முடியுமா? அப்படி என்றால் இன்னைக்கு வெகுஜன ஊடகங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது?